இந்த ஆண்டு துவக்கத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைந்த செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி பொறுப்பையும் குடும்ப பொறுப்பையுமே அவருடைய மனைவியான திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கையில் எடுத்தாங்க. தற்போது தேமுதிக தலைவியாக இவங்க பொறுப்பேற்று கட்சியை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய 2 மகன்களான சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் ஆகிய 2 பேருமே அவங்களுடைய ப்ரொஃபஷனல்ல கரெக்டாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக திடீர்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க கோட் திரைப்படத்துல கேப்டனுடைய ஏஐ காட்சிகள் வருது அப்படின்ற ஒரு செய்தி வெளியாச்சு. ஒரு சில நாட்களாகவே இந்த செய்தி வெறும் வதந்தி அப்படின்னு ரசிகர்கள் யாருமே நம்பல. ஆனா பிரேமலதா அவர்களே இதனை அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்த பின்பே இந்த கோட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மென்மேலுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே தமிழ் படங்களுடைய அனிமேஷன் காட்சிகள் எல்லாம் அந்த அளவிற்கு இருக்காது. ஆனால் கோட் படத்துல நம்ம விஜயகாந்த் சாருடைய காட்சிகளை சிறப்பாக பண்ணியிருக்காங்க படக்குழு. சோ இதற்காக அமெரிக்கா சென்று பிரபல VFX நிறுவனத்தை அணுகி அங்க இந்த காட்சிகளை தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சோ இதனை தியேட்டர்ல பார்த்த ரசிகர்களுமே இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கோட் திரைப்படத்தை இது நாள் வரைக்குமே கேப்டன் குடும்பத்தினர் திரையரங்குகள்ல பார்க்கல. படம் ரெடியான பிறகு இவங்க பார்த்தாங்களே சரி, ஆனால் அதன் பின்பு திரையரங்குகளுக்கு போய் இவங்க படம் பார்க்கல அப்படின்ற ஒரு பேச்சு சோஷியல் மீடியாக்கள்ல இருந்து வந்தது. அதன் பிறகு தற்போது பாத்தீங்கன்னா கேப்டனுடைய மகன்களான 2 பேருமே பிரபல திரையரங்கிற்கு விசிட் எடுத்து கோட் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்திருக்காங்க. இவங்களுடனும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுமே கோட் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்திருக்காரு. இந்த வீடியோக்கள் புகைப்படங்கள் தான் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.